வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா பணியாரம் செய்ய போகிறோம். இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நமக்கு பணியாரக்கல்லாம் தேவையில்லை, வானல்லே நம்ம எண்ணெயில் இதை செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். மசாலா பணியாரம் செய்யறதுக்கு இப்போ நான் 1 கப் பச்சரிசியும் 1 கப் முழு உளுத்தம்பருப்பையும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே சம அளவாக இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் ஒன்றா கொட்டி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பையும் நான் 1லேருந்து 2 வாட்டிக்கு நல்லா கழுவிட்டேன். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு இதை நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசியும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நான் ஒரு மிக்சியில் 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா திக்காக இருக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி மிக்சியில் வேணான்னா நீங்கள் நிறைய அமௌண்ட்டு செய்கிறீங்கன்னா கிரைண்டர்லேயும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடணும். 1லேருந்து 1.5 ஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். கருவேப்பிலை 1 கொத்து நல்லா கிள்ளி போட்டுக்கணும். பச்சை மிளகா 1 நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் பச்சை மிளகா 2த்தையும் அரைச்சி வச்ச மாவில் சேர்த்துக்கணும். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ மாவு தண்ணி ஆயிடுச்சு, உங்களால் கிள்ளி போட முடியல அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு 1 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை ஒன்றா கிள்ளி போடணும். இப்படி ஒன்றோட ஒன்று மாவு ஒட்டிக்கிச்சின்னா நம்ம கரண்டியை வச்சு நல்லா இதை உடச்சி விடலாம். இப்போ எல்லாம் பிரிஞ்சிருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நம்ம இதை வறுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா வெளியில் வெந்திருக்கும், ஆனால் உள்ளே மாவாக தான் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் பொறுமையாக இதை நம்ம வறுக்கணும். இதுதான் கரெக்டான கலரு. நல்லா நிறம் மாறி இருக்குது, அதே சமயம் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.